ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஷார்ட்ஸ் வீடியோ எந்த டைமில் கரெக்டாக அப்லோடு பண்ணால் நல்ல வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டைமில் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டான டைமோட பப்ளிஷ் பண்ணுறீங்களா, டெய்லி ரெகுலராக? அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு டயத்துக்கு என்னமோ ஒரு டயத்துக்கு நான் அப்லோடு பண்ணி விடுவேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அப்லோடு பண்ணுறது தப்பு. கன்சிஸ்டன்சியாக இத்தனை மணிக்குனா எத்தனை மணிக்கு, காலையிலனா காலையில் இத்தனை மணிக்கு, மதியானம்னா மதியானம், சாயங்காலம்னா சாயங்காலம் எத்தனை மணிக்கு அப்லோடு பண்ணுவேன் அப்படிங்கிறத கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கோங்க. ரீசெண்டாக வந்து கேரளாவிலேருந்து ஒரு பெரிய யூடியூபர், ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் மேக் பண்ணுற சேனல், பெரிய யூடியூபர், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுருக்காங்க. கோல்டு ப்ளே பட்டன் வாங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட ஃபோனில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. எப்படி இவ்வளோ குயிக்காக வந்து உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் நல்ல ரீச் கிடச்சிச்சு? ஏன்னா ரொம்ப கம்மியான வீடியோ தான் போட்டிருக்காங்க. மொத்தமே 240 வீடியோ என்னமோ தான் போட்டிருக்காங்க. எப்படி ரீச் கிடச்சிச்சு அப்படின்னா, நான் அப்லோடு பண்ணுற டைமிங் தான் அப்படின்னாங்க. எந்த டைமில் நீங்கள் அப்லோடு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நைட்டு 12 மணிக்கு மேலே காலையில் 4 மணிக்குள்ளார அந்த டைமில் தான் நான் எப்போவுமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஏங்க அந்த டைம்லலாம் டிராஃபிக் சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமே. டிராஃபிக் சோர்ஸ்னால் அந்த டைமில் செல்லு பார்க்குறாங்கல்ல, அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். டிராஃபிக் சோர்ஸு முக்கியம் இல்லைங்க. ஒரு வீடியோவை, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க ஒரு 10 பேர் பார்த்தாலும் அதை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்த யூடியூபர்ஸுக்கு சஜெக்ஷனில், அடுத்த ஒரு வியூவர்ஸுக்கு சஜெக்ஷனில் போகும் அப்படின்னாங்க. அது ஒரு உண்மையான விஷயந்தான். நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 10 பேருக்கு சஜெக்ஷனில் போகும். அந்த 10 பேரும் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு 100 பேருக்கு சஜெக்ஷனில் போகும். அந்த 100 பேர் ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா அது 1000 பேருக்கு போகும். ஓகேங்களா? இதை தான் நான் பேசிக்காக வச்சுருக்கேன். ஏன்னா அவர் சொன்ன காரணம் கரெக்டு தான். இந்த டைமில் அந்த நைட்டில் 12 மணிக்கு மேலே ஒரு 4 மணிக்குள்ளார யாராவது ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தாங்கன்னா அப்படி ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. பகலில் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவாங்க. நைட்லனா பொறுமையாக உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதாவது ஆடியன்ஸ் ரொட்டேஷன், நம்ம வீடியோவை எவ்வளோ நேரம் நம்ம ஒரு வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வீடியோ சஜெக்ஷனில் போகும் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னா, அப்புறம் ரெண்டாவது விஷயமும் சொன்னாங்க. என்ன அப்படின்னா வந்து, இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, வீடியோ அப்லோடு பண்ணி பப்ளிஷ் பண்ணுறவங்க, இந்த 12 மணிலேருந்து, நைட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் யாருமே நிறைய பேர் அப்லோடு பண்ண மாட்டாங்க. இந்த டைமில் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அப்படி பப்ளிஷ் நம்ம ஒரு சில பேர் தான், குறிப்பிட்ட ஒரு ஒரு 1000 யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னா 1000ல் ஒரு 5 பேர் தான் வந்து அந்த நைட்டு 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ளார பப்ளிஷ் பண்ணுவாங்க. மற்ற யாராவது பப்ளிஷ் பண்ணுவாங்களா அந்த டைமில்? பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அப்போ ரொம்ப கம்மியான வீடியோக்கள் அப்லோட் ஆகி பப்ளிஷ் ஆகும். அப்போ நம்மளுடைய வீடியோக்கள் புதுசாக எந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுதோ அது யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணும் இல்லையா? அப்படி கொண்டு போய் என்னோடய வீடியோக்கள்லாம் நிறையா சஜெக்ஷனில், ரெக்கமெண்டேஷனில் நல்ல ரீச் ஆனிச்சுங்க. அதனால் நான் இதையே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவர் சொன்ன விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நைட்டு 12 மணிக்கு, விடிய காலையில் 4 மணிக்கு, அந்த டைமிலெல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பப்ளிஷ் பண்ணதில்லை. நார்மல் வீடியோவும் பப்ளிஷ் பண்ணதில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நார்மல் வீடியோவுக்கும் சரி, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்னும் ஒரு 200 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு 100K 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.